வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னென்னா, கரண் சூர்யா அப்படிங்கிற நண்பர் வந்து நீட் பிக்சல் கம்பேரிசன் அண்ட் இஷ்யூ வித் யூடியூப் ஆப் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆமாங்க, கொஞ்ச நாளாகவே யூடியூப் ஆப் கொஞ்சம் கோளாறாக தான் இருக்குது. ஏதாவது கமெண்ட்டுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணலான்னு பார்த்தா இன்னமும் நான் பீட்டா டெஸ்டரோ இல்லாட்டி ஆல்ஃபா டெஸ்டரோ மாதிரி கமெண்ட்டே காட்ட மாட்டேங்குது. இல்லாட்டி டைப் பண்ணுற கண்டென்ட்டை காட்டாமல் அதை வந்து கீபோர்டுக்கு பின்னாடி ஒழிச்சு வச்சிருது. சரி, அப்படியே டைப் பண்ணதில் ஒரு மிஸ்டேக் இருக்குது, அப்படியே டப்புன்னு கீபோர்ட்லேயே பேக் அழுத்துவோம் அப்படின்னு பார்த்தா பேக்கில் டெலீட்கான வைப்ரேஷன்லாம் நடக்குது. ஆனால் கண்டென்ட் டெலீட் ஆக மாட்டேங்குது. நான் திரும்ப ஒரு தடவை மேனுவலாக கையை வச்சு டேப் பண்ணிட்டு அப்புறமா டெலீட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில கோளாறான விஷயங்கள் எல்லாம் வந்து நான் நிறைய அப்ளிகேஷனில் பார்க்க முடியுது, கூகுள் ஆப்ஸில் பார்க்க முடியுது. ஸோ இது எதனால் அப்படிங்கிறது எனக்கு புரியுது. ஏன்னா அவங்க வந்து இப்போ மெட்டீரியல் 3 எக்ஸ்பிரஸுக்கு ஏற்ற மாதிரி எல்லா சிஸ்டம் அப்ளிகேஷன்ஸையுமே அப்டேட் பண்ணிட்டு வராங்க. ஆல்ரெடி டயலர் அப்டேட் ஆகிடுச்சு. அடுத்து இப்போது கூகுள் டிரைவ் ஆப் அப்டேட் ஆகுது. ஸோ எல்லாமே உங்களுக்கு எஸ்எம்எஸ் ஆப் அப்டேட் ஆகும், அதாவது மெசேஜ் ஆப் அப்டேட் ஆகும். ஸோ இருக்கக்கூடிய அந்த கேலண்டர் எல்லா ஆப்புமே இனிமேல் அப்டேட் ஆகும். எல்லாமே மெட்டீரியல் 3 எக்ஸ்பிரஸுக்கு தான் அமைஞ்சிரும். ஸோ அப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் நிறைய பக்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியுது. சரி, ஓகே, கரண் சூர்யா என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம். ஐ நீட் டீடைல்டு ரிவ்யூ ஆஃப் Pixel 7a, 7 Pro as well as 8a, 8 Pro, 9a, 9 Pro, especially for custom ROMs like Graphene OS, Calyx OS, Lineage, CR Droid and other ROMs. I have disabled the YouTube app in my phone. I don't use the YouTube app on my phone because I don't trust it. But my mom and dad do. Recently, I had a scary experience with the YouTube mobile app. I did not grant the YouTube app permission to access the microphone of my mom's phone. But it still listened to our conversation and showed related videos on the home feed. There was no indication light that the camera or microphone was on. Kindly discuss this issue with your friends and family members and inform your viewers about this, Karan. Bro, இது ஆக்சுவலாக என்னென்னா, நீங்கள் பெர்மிஷன் கொடுக்கல அப்படிங்கிறது எனக்கு புரியுது. இன்னொரு விஷயம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போது உங்கள் ஃபோனில் நீங்கள் கொடுக்கல, உங்கள் அம்மா ஃபோனில் கொடுக்கல, பட் உங்கள் அப்பா ஃபோனும் பக்கத்தில் இருக்குது அப்படின்னு வைங்களேன். எல்லாருமே வந்து இப்போது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தா, இவங்களால வந்து இந்த ஃபேமிலி நெக்ஸஸ் கண்டுபிடிக்க முடியுது. யாரெல்லாம் வந்து ஒரே ஃபேமிலியை சேர்ந்தவங்க, இல்லாட்டி எந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் லிங்க்ல இருக்காங்க அப்படிங்கிறதையும் அவங்களால கண்டுபிடிக்க முடியுது. ஏன்னா இப்போ நீங்கள் ஐஃபோன் யூஸராக இருந்தாலும் சரி, இல்லாட்டி ஆண்ட்ராய்டு யூஸராக இருந்தாலும் சரி, நீங்கள் யாருக்கு அதிகமாக கால் பண்ணுறீங்களோ, ஸோ அவங்க யார் அப்படிங்கிறதையும் அவங்களால ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியுதுங்க. அதான் ஃபேக்ட்டு. உங்களுக்கு ஃபேஸ்புக் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த இடத்துல நீங்கள் ஃப்ரெண்டாக இருந்தீங்கன்னா இப்போ ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரெண்டுங்கிற மாதிரி ஒரு சர்க்கிள் வந்துருது. நீங்கள் ஆல்ரெடி இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படிங்கிறதையும் பார்த்து தெரிஞ்சிக்க முடியுது. எல்லாமே வந்து அவங்களால பார்த்தீங்கன்னா ஆப் ட்ராக்கிங் அப்படின்னு ஒன்று சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த அடிப்படையிலையும் அதே சமயம் நம்ம பண்ணக்கூடிய இன்டராக்ஷன் வித் டிவைஸ் அதை பேஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியுது. ஸோ இதனால தான் என்ன ஆகுதுன்னா, நம்ம ஃப்ரெண்டுக்கு ஒரு வீடியோ வருதுன்னு வைங்களேன், ட்ரெண்டிங் வீடியோ வருதுன்னா அது எல்லாருக்குமே காமனாக வந்துடுது. இல்லாட்டி பூஸ்ட் பண்ணி யாராவது ஆட் வகையில் வந்து ஒரு சில வீடியோ ப்ரொமோட் பண்ணுறாங்கனாலும் அது எல்லாருக்கும் வந்துடுது. அப்படி இல்லாத பட்சத்தில் பெரும்பாலும் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் சர்க்கிளில் ஜஸ்ட் ஒரு 10,000 வியூ கூட போயிருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு வீடியோ வந்து எல்லோரும் பார்க்குறாங்க அப்படின்னா அந்த வீடியோ உங்களுக்கும் வந்து வருங்க. ஸோ அதை நீங்கள் வந்து ஃபீல் பண்ண முடியும். எங்கள் அம்மா பார்த்தாங்க, எனக்கு சஜஸ்ட் ஆகுது. எங்கள் அப்பா பார்த்தாங்க, எனக்கு சஜஸ்ட் ஆகுது. என் தங்கச்சி பார்த்தா எனக்கு சஜஸ்ட் ஆகுது. என் ஒய்ஃப் பார்த்தா சஜஸ்ட் ஆகுது. நான் பார்த்தேன், எல்லாருக்கும் சஜஸ்ட் ஆகுது. அப்படி இருக்கும். ஸோ மைக்ரோஃபோன் ஒரு பக்கம் ஒரு ஃபேக்டர் தான், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லாத பட்சத்தில் வேறு யாராவது உங்களுக்கு பக்கத்தில் இருந்தவங்க கிட்ட மைக்ரோஃபோன் ஆனில் இருந்தால் கூட அவங்க மூலமாக கூட உங்களுக்கு சஜஸ்ட் ஆகலாம். இது வந்து பெரிய விஷயமாக தான் இருக்குது. கொஞ்சம் கடி தான். எல்லாருமே அப்படி தான் ப்ரோ ஃபாலோ பண்ணுறாங்க. சரியா? இன்டர்நெட் வேணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா, அந்த இன்டர்நெட்டில் தான் இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரியான பிரச்சனைகளை மினிமைஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த கிராஃபீன் OS, கேலிக்ஸ் OSலாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். EOS அப்படின்னு கூட ஒன்று இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து கூகுள்டு OS. ஸோ அதில் வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து இந்த மைக்ரோஃபோனு, கேமரா ஆக்சஸ் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணலாம். இருந்தாலும் கூட கொஞ்சம் கடியாக தான் ப்ரோ இருக்குது. என்னதான் இந்த மைக்ரோஜிக்கு ஒரு சில பெர்மிஷன்ஸ்லாம் நம்ம கொடுக்க ஆரம்பித்தாலும் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு சில கூகுள் அப்ளிகேஷன்ஸ் வந்து நார்மலாக செயல்படுறதுக்கு நம்ம இந்த மைக்ரோஃபோனாக இருக்கட்டும், லொக்கேஷன் ஆக்சஸாக இருக்கட்டும், இதெல்லாம் கொடுக்க வேண்டியதாக அந்த மாதிரியான ஒரு நிலைமைக்குள்ளே தள்ளப்படுறோம். சொல்லப்போனால் மேப்ஸ் யூஸ் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக லொக்கேஷன் இல்லாமல் அதை யூஸ் பண்ணவே முடியாது. ஸோ அதுக்கு நம்ம லொக்கேஷன் ஆக்சஸ் கொடுக்கும்போது நிறைய அப்ளிகேஷன் அதனாலேயே இந்த லொக்கேஷன் ஆனில் இருக்கிறனாலே அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. பட் இந்த மாதிரியான கிராஃபீன் OS, கேலிக்ஸ் OSலாம் எப்படி இருக்கும்னா, ரொம்பவே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ ஒரு ஆப் ரன் ஆகிறதுக்காக அதுக்கு லோக்கலில் வந்து ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகணும், லோக்கலில் ஒரு குட்டி சர்வர் மாதிரி கிரியேட் ஆகணும் அப்படின்னா அந்த ஃபோல்டர் எதுங்கிறதே நீங்கள் டிசைட் பண்ணலாம். ஓவராலாக சிஸ்டமில் இருக்கக்கூடிய எல்லா ஃபோல்டருக்கும் ஆக்சஸோ இல்லாட்டி வந்து அது சிஸ்டம்குள்ளே OBB, ஆண்ட்ராய்டு அதுக்குள்ளார போய் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறதுனாலும் உனக்கு அங்கெல்லாம் ஒன்று வேணாம், நீ போதும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வெறும் ரூட் ஃபோல்டர்லேயே ஏதாவது ஒரு நேமில் கூட கொடுக்க முடியும். அதெல்லாம் வந்து நீங்கள் இந்த கிராஃபீன் OS இதெல்லாம் பண்ணலாம். ஸோ செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட்ஸில் இதெல்லாம் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் சொல்லியிருக்கிற இந்த ஃபோன் லிஸ்ட்டில் 7A அதில் பேட்டரி, அதாவது 6Aல மாதிரியே 7Aலையும் பேட்டரி பல்ஜ் இஷ்யூ இருக்குது. ஸோ ஃப்யூச்சரில் அதை பற்றி நிறைய பேச்சுகள் வர ஆரம்பிக்கும். ஏன்னா இதுக்கும் அந்த 6Aக்கான வயசு ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லாரும் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஆல்ரெடி ஒரு சிலர் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. 7 Pro ஆல்டி டிவைஸ் ப்ரோ. 7 பற்றி ஆல்ரெடி ஒரு யூசர் ரிவ்யூ வந்திருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு நண்பர் வந்து அவங்க ஒய்ஃப்க்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. அவங்க ரொம்பவே அவங்களுக்கு பழகிடுச்சு, அட்ராக்டிவாக ஃபீல் ஆகுது. 8A வந்து 7Aவோட கம்ஃபர்டபுளாக இருக்கும், கையில் பிடிச்சி ஹோல்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு.
8 தரமான ஃபோனு, ஒரு நல்ல யூனிஃபார்ம் பெசல்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு காம்பேக்டான ஒரு ஃபோனு. இன்னைக்கு மார்க்கெட்டில் 6.2 இன்ச்சு, 6.3 இன்ச்சு, 6.1 இன்ச்சு, 6 இன்ச்சுக்கே ஃபோன் இல்லை. 6.1, 2, 3 இதுதான் காம்பேக்ட் ஃபோன்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ பிக்சல் 8 ஒன் ஆஃப் த பெஸ்ட் அந்த ஆஸ்பெக்டில். 8 ப்ரோ நல்ல ஃபோன் தான். ஆனால் எனக்கு அந்தளவுக்கு 8 ப்ரோ மேலே ஒரு பெரிய பிடிப்பே ஏற்பட மாட்டேங்குது. இப்போது 9A அது வந்து ஆல்ரெடி நான் பெரும்பாலும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ நல்ல டிவைஸ் 9A. அதே சமயம் உங்களுக்கு ப்ரீமியமாக வேணும் அப்படின்னு நினச்சா வேறு வழியே இல்லை. 9 ப்ரோ 9 அதுக்கு தான் போய் ஆகணும். 9 ப்ரோ போனால் தரமான பில்டு குவாலிட்டிங்க. 9 ப்ரோ வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் பில்டு குவாலிட்டி, அல்ட்டியாக இருக்கும். ஸோ தாராளமாக 9 ப்ரோ சீரிஸும் நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ இதில் என்ன ஒரு கூத்துனா, இப்போ நம்ம பண்ண போகிறது கிராஃபின் OS கேலக்ஸி OSன்னு வைங்களேன். அதுக்கு எதுக்கு 9 ப்ரோ வாங்கணும்? சரி, எனக்கு புரியுது. நம்ம வந்து கூகுளோட பிக்சல் கேமரா ஆப்பும் நம்ம யூஸ் பண்ண போகிறது இல்லைன்ற அடிப்படையில் வரும்போது AOSP கேமரா ஆப்போ இல்லாட்டி கிராஃபின் OSக்காகவோ இல்லாட்டி அவங்களோட ஓன் கேமரா ஆப் ஏதாவது யூஸ் பண்ண போகிறோம்னா அதில் எந்த விதமான கம்ப்யூட்டேஷனல் அல்காரிதமும் பெருசாக இருக்க போகிறது கிடையாது. அப்புறமா எதுக்கு நம்ம வந்துட்டு ப்ரோ சீரிஸ்லாம் போய் தொட்டுக்கிட்டு. எனக்கு தெரிஞ்சு வந்து கிராஃபின் OS மாதிரியான விஷயங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு A சீரிஸ் இஸ் மோர் தென் எனஃப். அப்படி பார்த்தா நமக்கு இருக்கிறதுலையே காஸ்ட்லியஸ்ட் A சீரிஸ் 9A. ஸோ 9A மாதிரியான டிவைஸ் போதும் ப்ரோ. ஸோ வேறு எதுவும் போகணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இதான் என்னோட கருத்தாக இருக்கும். இதுவே ஜென்ரல் யூசர்னா நான் வேறு ஒரு சில டேட்டாஸ் கொடுத்துருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். வேறு ஒரு சில டேட்டானா இப்போ ஒரு ஜென்ரல் யூசர் என்கிட்ட கேட்குறாங்க, இந்த லிஸ்ட்டில் எனக்கு வந்து இருக்கிறதுலே பெஸ்ட்டாக ஒன்று சொல்லுங்கள், எனக்கு ஓரளவுக்கு எனக்கு ஃபேவரபுளாகவும் சொல்லுங்கள், ரொம்ப அதிகமாக செலவு பண்ணுற எண்ணமும் எனக்கு இல்லை, அதுக்கேற்ற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னா சொல்லியிருந்தாங்கன்னா நான் வந்து 7 ப்ரோவை ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷனாக வைப்பேன். பட் அதில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸையும் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். இந்த CPU ரீபாலிங் மாதிரியான விஷயங்கள். இப்போ சப்போஸ் நீங்கள் ரொம்பவே இன்டென்சிவாக கேமிங்கோ இல்லாட்டி ரொம்பவே டிவைஸ் சூடாகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் அதுக்கு ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு CPU ரீபாலிங் இஷ்யூ வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குங்கிறதையும் நான் ஹைலைட் பண்ணுவேன் 7 சீரிஸில். பட் இதுவே 8 ப்ரோ இதெல்லாம் வந்து நான் வந்து பெருசாக சஜஸ்ட் பண்ணுறதுக்கு விரும்புறது இல்லை. அதுக்கு காரணம் என்னென்னா 8 ப்ரோ நல்ல டிவைஸ் தான். எனக்கு லுக் ஆஸ்பெக்டில் அந்த அளவுக்கு அது அட்ராக்டிவாக ஃபீல் ஆகலை. என்னதான் அது வந்து ரின் சோப் மாதிரி கலர்லலாம் இருக்கிறதெல்லாம் பார்த்து கை தட்டலாம் அப்படின்னு சொன்னாலும் கூட அந்த 8 ப்ரோ வந்து ரொம்பவே அட்ராக்டிவாக எனக்கு ஃபீல் ஆகலை. உங்களில் எவ்வளோ பேருக்கு 8 ப்ரோ பிடிச்சிருக்கு? அந்த புதுசில் வேறு வழி இல்லாமல் 8 ப்ரோ பிடிக்கும். ஏன்னா 9 சீரிஸ் இன்னும் ரிலீஸ் ஆகாத டைமில் இருக்கிறதுலே ஃப்ளாக்ஷிப் ஃபோன்னா அது 8 ப்ரோ தான் பிக்சல் சீரிஸில். பட் இப்போ 9 சீரிஸ் வந்ததுக்கப்புறமா 9 ப்ரோ XL வே பெட்டர் தேன் 8 ப்ரோ அப்படிங்கிறனால முக்கியமாக பேட்டரி லைஃப்பில் 9 ப்ரோ XLலாம் பொழந்து கட்டிகிட்டு இருக்குது. அதுவும் மெட்டீரியல் 3 எக்ஸ்பிரசிவ்லாம் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஒரு சிலரில் 13.5 மணி நேரம் SOTலாம் வந்து ட்விட்டரில் போட்டுட்ருக்காங்க. வைத்தறிச்சலாக இருக்குது. இப்போ நான் விஷயத்துக்கு வரேன். ரெட்மேஜிக் ஒன் ஏர் ரிவ்யூ. இது வந்து பிரதீப் 777 அப்படிங்கிற நண்பர் வந்து ரெட்மேஜிக் ஒன் ஏருக்கு ரிவ்யூ பண்ணியிருக்காரு. ஹாய் ஷோ ப்ரோ, நான் பிரதீப். ஐ எம் கரண்ட்லி யூசிங் ரெட்மேஜிக் 10 ஏர் அண்ட் 10 ஏர் தான் 1 ஏர்னு படிச்சுட்டு இருக்கேன்னா விளங்கிரும். மை ப்ரீவியஸ் மொபைல் வாஸ் சாம்சங் கேலக்ஸி M31. நான் இதை யூகேல வாங்கினேன். ஐ பாட் இட் ஃபார் 559 பவுண்ட்ஸு. ஸோ அரௌண்ட் 65K. கலர் வந்து ஃப்ளேர் ஆரஞ்சு. OnePlus 13R வாங்கலான்னு பார்த்தேன். ஆனால் அதுவும் 599 ப்ரைஸு, 599 பவுண்ட்ஸு. ஸோ நான் இதை வாங்கிட்டேன். 10 ப்ரோக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு அப்படின்னா 10 ப்ரோனா ஃபேன் இருக்கும், பிக்கர் டிஸ்பிளே, ட்ரிபிள் கேமரா, 7000 mAh பேட்டரி. பட் இந்த 10 ஏரில் ஃபேன் இல்லை, டியூவல் கேமரா, 6000 mAh பேட்டரி, IP54 ரேட்டிங் இருக்கும், டஸ்ட் அண்ட் ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ட். ஆனால் வாட்டர் ரெசிஸ்டன்ட் இல்லை. 10 ப்ரோனா 8 லிட்டு, 10 ஏர்னா 8 Gen 3. என்னோடது 16/512GB வேரியண்ட். எனக்கு என்னமோ இதுவே வந்து ரொம்ப அதிகம் மாதிரி தான் தெரியுது. அதாவது நீங்கள் கேமராக இருந்தீங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா 8 Gen 3 போதுமே. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து மீடியா சென்ட்ரிக்காவோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களுக்காக யூஸ் பண்ணுறதா இருந்தால் இது மோர் தென் எனஃப் தான். நம்ம பெரிய அளவில் இதை தாண்டி நம்ம எதிர்பார்க்க மாட்டோம். ஓகே, ஸோ பில்டு குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக் பேனல் வந்து கிளாஸ் தான் ப்ரோ. சைடு ஃப்ரேம் அலுமினியமு. 10 ப்ரோவை விட இது தின்னர் அண்டு லைட்டர். பேக்கில் கேமரா பம்பு இருக்குது, ஆனால் 10 ப்ரோவில் அது கிடையாது. கேமராவுக்கு கீழே ஒரு டிரான்ஸ்பரண்ட் டிசைன், நல்ல பெரிய மொபைலாக கையில் எடுத்த மாதிரி இருக்கும். இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது. ரைட்டில் 2 கெப்பாசிட்டிவ் கேமிங் ட்ரிகர்ஸும் இருக்குது. ஸோ ஆக மொத்தம் இந்த 10 ஏரு ஒரு கேமிங் ஃபோனு. என்ன இதில் ஃபேன் தான் இல்லை, ஃபேன் இல்லை, கொஞ்சம் பெரிய பேட்டரி இல்லை, சார்ஜிங் ஸ்டாண்டர்ட்ஸில் மேபி டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். அப்புறம் உங்களுக்கு வந்து 8 Gen 3. ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு பெரிய பெயின் மாதிரி தெரியலையே. பார்க்க போனால் இவர் வந்து நல்லா யோசிச்சு ஒரு நல்ல முடிவெடுத்த மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஓகே, ஸோ அடுத்து ப்ராசர். ப்ரீவியஸ் ஃப்ளாக்ஷிப்பு 9S ப்ரோவோட பர்ஃபார்மன்ஸ் அப்படியே இருக்கும். 8 Gen 3 ஹீட்டிங் சுத்தமாக இல்லை. ஜென்சன் இம்பேக்டில் மட்டும்தான் லைட்டாக வார்மாக இருந்தது, ஆனால் உடனே கூல் ஆகிருச்சு. 8000 mm கூலிங் லேயர் இருக்குது. ஸோ இது வந்து கொஞ்சம் பெருசு தான். பட் பட்ஜெட் செக்மெண்ட்லேயே இப்போ இந்த ஓப்போ இவங்கலாம் வந்து 7000 கொடுக்குறாங்க இல்லையா. நம்ம ஊரில் வந்து 30,000 இப்போ K13 டர்போலாம் வந்துச்சு இல்லையா, அதிலலாம் சொல்லியிருக்காங்க. இட் கேன் ரன் எனி கேம் ஈஸிலி. இன்னும் நிறைய கேம்ஸ் லிஸ்ட்டில் வச்சுருக்கேன், அதெல்லாம் டவுன்லோட் பண்ணணும். M31லேருந்து இதுக்கு வந்ததுனால இது ஏதோ ராக்கெட் மாதிரி ஃபீல் ஆகுது. டெடிகேட்டட் கேமிங் ஸ்பேஸ் இருக்குது. மோரோவர் ஒரு கேமிங் அசிஸ்டண்ட்டும் இருக்குது. அதை நான் யூஸ் பண்ணது இல்லை.
லைவ் போடும்போது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லைவுக்கு வந்து இது நல்லா இருக்குமா கேமிங் அசிஸ்டன்ட் மோரான் இருக்கு. நான் மோர் ஓவர் அப்படின்னு நினச்சேன். மோரான்னு ஒரு கேமிங் அசிஸ்டன்ட் சூப்பர். ஸோ அடுத்து டிஸ்பிளே 6.8 இன்ச்சு ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே அண்ட் அண்டர் டிஸ்பிளே செல்ஃபி கேமரா. நல்ல ஒரு ஃபுல் வியூ இருக்கும் ப்ரோ கேமிங் அண்ட் மூவிக்கு. 6.8 இன்ச் அமோலட் பேனலு, 1600 நிட்ஸ் பீக் பிரைட்னஸ்ஸு. ஸோ 1080p பேனல் தான். நியர்லி பெசல்லெஸ் லுக் மாதிரி இருக்குது. 93.7% ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ கிரேசி. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட். பேட்டரி 6000 mAh பேட்டரி. என்னோட ப்ரீவியஸ் மாடல்லையும் 6000 mAh தான். 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கே இருக்கும். ஸோ 45 to 50 minutes தான் மேக்ஸிமம் ஃபுல் சார்ஜ் ஆயிரும். டர்போ சார்ஜ் ஆஃப் பண்ணி இருக்கும்போது இந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ எஸ்ஓடி எனக்கு வந்து 6 hours 20 minutes 95 to 30%ல் 30% ரிமைனிங் இருந்துச்சு. பேட்டரி நல்லா இருக்குது, எந்த குறையும் இல்லை. கேமரா ரியரில் வந்து 50-50 நல்லா இருக்குது. ஒரு ஆவரேஜை விட அதிகம்னு சொல்லலாம். செல்ஃபி 16 MP அண்டர் டிஸ்பிளே கேமரா பிலோ ஆவரேஜ் தான். போகோ F7 ஜெயிச்சிரும் இது கூட ஸ்பேரிங் விட்டா. ஒரு கேமிங் டிவைஸில் டீசென்ட் ரியர் கேமரா 8K 60ல் கூட வீடியோ எடுக்கலாம். ஃப்ரண்ட்டில் 1080p 30 தான். அண்ட் மை சாம்சங் M31 இஸ் பெட்டர் தேன் திஸ் ஃப்ரண்ட்டில். ஸோ இந்த கான்டெக்ஸ்ட்டும் கொடுத்துருக்காரு. சாஃப்ட்வேரில் ரெட்மேஜிக் OS 10 Android 15 பேஸ்டு. யூகே டிவைஸ் அதனால் Android 17 வரைக்கும் அப்டேட் வரும் EU ரெகுலேஷன்ஸ் படி. ஸோ இதெல்லாமே வருது. ஸோ நல்ல ஒரு கேமிங் டிவைஸ் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. ஸோ அவரோட டிவைஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு இமேஜஸும் அட்டாச் பண்ணியிருக்காரு. கேஸோடு பார்க்கும்போதே எப்படி இருக்கா பார்க்க செமையாக இருக்குது. அந்த ஆரஞ்சு கலர் ரெட் மேஜிக் 10R. ஸோ 512GB ஆல்ரெடி 400GB ஃபில் பண்ணியாச்சு. சட்டக்கார பயலாக இருக்காளே நம்மளே. ஸோ பேட்டரி லைஃப் 6 hours 20 minutes. ஸ்க்ரீன் ஆஃப் டியூரேஷன். ஸோ கிட்டத்தட்ட 24 மணி நேரத்துக்கு மேலே யூஸ் பண்ணியிருக்கீங்க. அப்படி யூஸ் பண்ணும்போதும் வந்து பாக்கி 24% பேட்டரி இருக்குது. ஜென்சன் இம்பேக்ட் போட்டு அடித்து துவச்சி எடுத்திருக்கீங்க. இன்ஸ்டாகிராம் அதுக்கப்புறம் வருது. அதுக்கப்புறம் பேட்டில் கிரவுண்ட் இந்தியா வருது BGMI. சூப்பர் ப்ரோ, நல்ல டேட்டா, வேறு லெவலு, நல்ல டிவைஸாக இருக்குது. ஸோ பக்கா. ஸோ இந்நேரம் வந்து நம்ம மக்களில் யாராவது வந்து ரெட் மேஜிக் வாங்கலாமான்னு யோசிக்கிறவங்களுக்கு நீங்கள் ஒரு வழி காட்டியிருக்கீங்க. ஆனால் இதில் ஹைலைட் என்னென்னு நீங்கள் யூகேயில் இருக்கீங்க. இந்தியாவில் வாங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி, கஷ்டம்தான். சிவகார்த்தி அப்படிங்கிற நண்பர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சப்ஜெக்ட் எதுவும் போடல. அண்ட் OnePlus Buds 3 லோக்கல் ஷாப்பில் 3500 வாங்கினேன் February 2025. அதுலேயே லோக்கல் ஷாப்பில் December 2024 போட் அடாப்ஸ் 800 rupees மாடல் நேம் வந்து போட் அடாப்ஸ் 800 மாடல் நேம் 2000க்கு வாங்கினேன். அடாப்ஸ் 800க்கு வாங்கினேன்னு நான் சொல்லிடுவேன். கரெக்டாக அவர் கணிச்சிருக்காரு அன்றே. மாடல் நேமு 2000க்கு வாங்கினேன். நான் OnePlus விட போட் சவுண்டு நல்லா இருக்குது. சண்டே லீவில் சாட்டர்டே நைட்டு 10 PM to 2 PM வர சாங் கேட்பேன். OnePlus விட போட் சவுண்டு நல்லா இருக்குன்னா ஓகே. நான் சாம்சங் கேலக்ஸி S21 Ultra அண்ட் சாம்சங் கேலக்ஸி S10e 2 ஃபோனும் யூஸ் பண்ணுறேன். ஃப்ளிப்கார்ட்டில் இருக்கிற போட் அடாப்ஸ் 800 டால்பி ஆடியோ வாங்கினேன். அதில் ஹைரஸ் ஆடியோ சப்போர்ட் போட்ட TWS இருக்குது. அதுவும் எல்லாம் என்னோட ஓனரு OnePlus Z2 நெக் பேண்ட் யூஸ் பண்ணுறாங்க. நான் அப்போ போட் மாடல் நேம் தெரியலை. 2022 ஜூலையில் போட் நெக் பேண்ட் வாங்கினேன் லோக்கல் ஷாப்பில். OnePlus விட போட்டு நல்லா இருக்குது. எங்கள் ஃபேமிலி சாம்சங் ஃபேமிலி. நான் சாம்சங் கேலக்ஸி S21 Ultra S10e யூஸ் பண்ணுறேன். என்னோடய அம்மா கேலக்ஸி M31, ஒய்ஃப் வந்து கேலக்ஸி J7 Pro, என்னோட அத்தை பையன் சாம்சங் கேலக்ஸி S21 FE, சித்தப்பா சாம்சங் கேலக்ஸி S20 FE, சித்தி A16. பயங்கரமான ஃபேமிலி. ஓகே, ஸோ இது வந்து ஒரு சூப்பரான ஒரு டேட்டா நீங்கள் கொடுத்துருக்கீங்க ப்ரோ. தேங்க்யூ சிவகார்த்தி ப்ரோ. என்னென்னா நான் வந்து OnePlus TWS as well as நெக் பேண்ட்லாம் யூஸ் பண்ணும்போது எனக்கும் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு OnePlus டிவைஸில் யூஸ் பண்ணுறதோட Xiaomi டிவைஸில் யூஸ் பண்ணுறது நல்லா இருந்திருக்கு. ஸோ ஒரு சில விஷயங்கள் இருக்குது. இப்போது நீங்கள் போட்டில் சொல்கிறீங்க இல்லையா, அதால் அதுக்கு அந்த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் இம்பிடன்ஸ் ஆஸ்பெக்டில் பார்க்கும்போதும் சரி, லவுட்னஸாக இருக்கட்டும். ஸோ அதால் நல்லா ட்ரைவ் பண்ண முடியுது, லவுட்னஸ் நல்லா ஜென்ரேட் பண்ண முடியுது. அதை வந்து சாம்சங் ஃபோனில் கனெக்ட் பண்ணி ஒரு OnePlus ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது அதால் முடியலை. ஸோ இதனால தான் உங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, போட் வந்து ரொம்ப சுப்பீரியராக ஃபீல் ஆகுது. ஏன்னா இப்போ போட்டில் நீங்கள் 40 to 50% வால்யூம் வச்சிங்கன்னா OnePlusல அதை மீட் பண்ணுறதுக்கு 80% வால்யூம் வைக்க வேண்டியதாக இருக்கும். அப்போ வால்யூம் எவ்வளோ அதிகமாக வைக்கிறதா இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக பேட்டரி லைஃப் அடி வாங்கிடும். ஸோ இந்த மாதிரியான நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து நீங்கள் ரியல் லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ எனக்கு புரியுது, ஐ காட் இட், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஆனால் சாம்சங் ஃபேமிலி பயங்கரமாக இருக்கே, எல்லாருமே சாம்சங் டிவைஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்களே, சூப்பர். ஸோ இங்கே வந்து ஒரு சில ப்ரூஃப் மாதிரி அட்டாச் பண்ணியிருக்காரு. ஓகே, போட்டு டால்பி ஆடியோ. ஏன்னா இது எப்படி ஹைலைட் பண்ணுறான்னு தெரியலையே, டால்பி ஆடியோ அப்படின்னு. இது வந்து ஒரு கஸ்டம் ஈக்குவலைசர் மாதிரி சொல்லலாம். ஏன்னா டிராக் ஆடியோன்னு சொல்லிட்டு CMFல இல்லையா, CMFல பட்ஸில் இருக்குது, பட்ஸ் 2 ப்ளஸில் இருக்குதுன்னு நினைக்கிறேன்.
ஸோ அந்த மாதிரி இதுவும் ஒரு மேஜிக்கல் ஈக்குவலைசர். பட் நல்ல விஷயந்தான், மாஸ் பக்கா. ஸோ இதுவும் ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனுங்க. அடுத்து முகமது பஷீர் அப்படிங்கிற நண்பர் வந்து பயங்கரமான டேட்டா. ஹாய் சிவா ப்ரோ, லாஸ்ட் 100 days using Realme GT60. This is my long-term small review. I am purchased Realme GT60 on 2nd May. Purchased after 1 year of phone launching because of the price cut Realme store. Launch price 32K. Offer 22K வாங்கியிருக்காரு. Display ultimate 120Hz LTPO curved premium display. 6000 nits HDR brightness. Just marketing HDR brightness தான் 1600 high brightness மோடில் வருது. Direct sunlight also no issues, no glare, clearly visible. LTPO working only in bright area plus above 30% brightness. Display 10 out of 10 க்கு 9.5 கொடுப்பேன். Performance 7 plus Gen 3. Last 3 months no major hanging issue, but when we use camera or many apps in the background, then sometimes stutter or lag, frame drop ஆகுது. And heating issue இருக்கு. Normal usage க்கு no issues. Performance 8 out of 10. Camera Sony Latia 600 primary sensor. Camera clarity is just okay. Night mode also working fine, but video clarity worst. No clarity. One of the worst video phone in my career. 8MP ultra wide worst, no clarity, just oil painting அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதுவும் யோசிக்க வேண்டிய விஷயமா தான் இருக்குது. அடுத்து அவரே நிறைய டேட்டா கொடுத்துருக்காரு. அது வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் மாதிரி கொடுத்துருந்தாரு. இப்போ நிறைய டேட்டாவோட நான் இங்கே பார்க்க முடியுது. 8MP ultra wide ஆயில் பெயிண்டிங்காக இருந்ததுன்னு சொன்னாரா. ஃப்ரண்ட் கேமரா 32MP, தட் ஆல்சோ நாட் குட். ஸ்கின் டோன் நல்லா இல்லை, அக்யூரேட்டாக இல்லை, ஆயில் பெயிண்டிங் தான். மை மாம்ஸ் Realme P1 5G budget 15K device, front camera better comparing to Realme GT60. So maybe they downgraded in update. I don't know because this device launched with Realme UI 5 Android 14. When I am purchased that time Android 15 available direct, so அதனால ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு அப்டேட் ஆயிருக்கும். ஸோ கேமரா கிளாரிட்டி பற்றி எனக்கு ஐடியா இல்லை. Someone told in Realme community before Realme UI 6 camera slightly better. After update they downgraded. Portrait also worst. ஸோ கேமரா வந்து 4 தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டார். அப்போ எந்த அளவுக்கு மனசு ஒரு விரக்தியான நிலைமையில் வந்துருப்பாரு பாருங்களேன். இப்போ ரீசெண்டாக நிறைய கமெண்ட்ஸ் படிக்கிறேன். நிறைய பேர் வந்து Realme GT60 முன்ன மாதிரி இல்லை, Realme GT6 முன்ன மாதிரி இல்லைன்னு சொல்லி கமெண்ட் போட்டிருந்தாங்க. ஸோ தேங்க்யூ பஷீர் ப்ரோ, இது வந்து மச் நீடட் டேட்டா. இப்போ பேட்டரி நோ மேஜர் இஷ்யூ, குட் 5 to 6 hours மேக்ஸிமம். எஸ் ஐ நோ 5500 mAh. திஸ் இஸ் நாட் அந்தளவுக்கு ஒரு நல்ல ஸ்கோர்னு சொல்ல முடியாது. பட் ஐ எம் நாட் ஒரிடு அபவுட் திஸ் பிகாஸ் 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது. ஸோ 0 to 50% வந்து 10 minutesல ஆகிடுது. ஃபுல் சார்ஜ் 26 minutesக்குள்ள ஆகிடுது. ஐ நோட்டிஸ் ஒன் திங், 100 to 50 ட்ரெயின் ஸ்லோவாக இருக்குது. ஸோ அப்போ 3.5 to 4 hours SOT வந்துடுது. 50 to 10 ட்ரெயின் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 to 2 hours SOTயே வருது. ஸோ பேட்டரி ஹெல்த் ஸ்டில் 100. ஐ எம் சார்ஜிங் 20 to 100 எப்பயுமே. 120 வாட் சார்ஜிங் பண்ணால் ஹீட்டிங் இருக்குது. என்கிட்ட Realme P1ஓட 45 வாட் சார்ஜர் இருக்குது. அதை தான் ட்ரை பண்ணால் சுத்தமாக ஹீட்டிங் இல்லை. நான் மோஸ்ட்லி 45 வாட்டில் தான் யூஸ் பண்ணுறேன். அர்ஜென்ட் ஸ்பீட் சார்ஜ் பண்ணணும்னு போது மட்டும் 120 வாட் யூஸ் பண்ணுறேன். ஸோ பேட்டரி அண்ட் சார்ஜிங்க்கு வந்து 9.5 out of 10 கொடுப்பேன். சாஃப்ட்வேர் பட்டரி ஸ்மூத் அனிமேஷனு ஐ எம் கம்பேர்ட் வித், நான் அதாவது வந்து கம்பேர் பண்ணீங்களா சாஃப்ட்வேர் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் Oppo Find X8 Pro 1 lakh ஃபோனு 99% சேம் ஃபீச்சர்ஸ் தான் இருக்குது. பட் ஒன்லி ஆப் ஓப்பன் க்ளோஸ் டைம் பிளர் இதெல்லாம் கொஞ்சம் மிஸ் ஆகுது. தென் ஆல் ஃபீச்சர்ஸ் அவைலபிள் லைக் ஃப்ளாக்ஷிப் X8 Pro. 22K குட் ஃபோனு, குட் சாஃப்ட்வேரு. But RAM management worst bro. No one single app in RAM. It automatically killing all the apps, reopening when again open. Okay, so battery life காக இப்படி கில் பண்ணுற மாதிரி தெரியுது. ஆனால் பேட்டரி லைஃப் நீங்கள் ஆல்ரெடி ஆவரேஜாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. யூடியூப் ஆல்சோ நாட் இன் மெமரி. பட் நீங்கள் லாஸ்ட் வீடியோஸில் கமெண்ட் ரீட் பண்ணதில் சொன்னீங்க Realme GT60 ஆஃப்டர் ஜூலை மந்த் அப்டேட்டில் AI ஃபீச்சர்ஸ் ரிமூவ்டு. பட் ஆஃப்டர் அப்டேட்டு என்னோட AI ஃபீச்சர்ஸ் கூட ரிமூவ் பண்ணலை. ஸோ நான் இப்போ சொல்ல போனால் ஐடில் என்னோட பெரிய ஏஐ ஃபீச்சர் கூட இல்லை. பட் ஜஸ்ட் பேக்ரவுண்ட் எரேசரு, ஏஐ அன்பிளரு, ரிஃப்ளெக்ஷன் ரிமூவரு, ஏஐ ஸ்மார்ட் லூப்பு, இந்த ஃபீச்சர்ஸ் மாடல் தான் இருக்குது. ஆஃப்டர் ஜூலை மந்த்து கூட இருக்குது. என்னோட ஏஐ ஃபீச்சர்ஸு, அதாவது இந்த ஏஐ ஃபீச்சர்ஸ் கூட ரிமூவ் பண்ணலை. இந்த வாரத்தில் லான்ச் ஆன Realme P3, இந்த வாரம் லான்ச் ஆன Realme P3 15Kக்கு நிறைய ஏஐ ஃபீச்சர்ஸோடு இருக்குது கம்பேர்ட் டு Realme GT60. ஸோ சாஃப்ட்வேருக்கு 8 out of 10 இப்போதைக்கு கொடுப்பேன். நெட்ஒர்க்கு நோ நெட்ஒர்க் இஷ்யூ. ஏர்டெல் 5G ஒர்க்கிங் ஃபைனு. ஸ்பீடு 400 Mbps ஈஸியாக போயிடுது. சில டைம் மட்டும்தான் 5G காட்டும். பட் நெட்ஒர்க் கிடைக்காத ஃப்ளைட் மோட் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணால் சால்வ் ஆகும். ஜியோ சிம் போட்டால் இஷ்யூ இருக்குது. நெட்டு 5G காட்டும், பட் 100 டேட்டா காலி மெசேஜ் வரும். ஸோ 5G காட்டுறது மட்டும்தான், பட் 4Gயில் ஒர்க் ஆகும். ஜியோவில்
கால் இஷ்யூ இருக்குது. இந்த ஜியோ ப்ராப்ளம் நிறைய ஃபோனில் இந்த மாதிரி தான் இருக்குது. கால் குவாலிட்டி குட்டு, நெட்வொர்க் 10/10 கொடுக்கலாம் எக்ஸப்ட் ஜியோ. இந்த ஜியோ ஒரு பெரிய பிரச்சனையாக இருப்பான் போல, எல்லார் வாழ்க்கையிலையும் விளாண்டுட்டு இருக்கான். ஹாப்டிக் குட்டு ப்ரோ, நல்ல எக்ஸாக்சிஸ் லீனியர் மோட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹாப்டிக் சூப்பராக இருக்குது. பட் அதை ஆவரேஜ்னால டியூன் பண்ணல. எக்ஸாம்பிள் நேவிகேஷன் ஹாப்டிக் ஸ்ட்ராங்கு, பட் ஸ்க்ராலிங் டைமில் வெரி லோ. கீபோர்ட் ஹாப்டிக் இஸ் வெரி லோ. சம்டைம்ஸ் ஐம் கன்ஃபியூசிங் ஹாப்டிக்ஸ் ஆனால் ஆஃபா லோ இன்டென்சிட்டியா. வி கேன் அட்ஜஸ்ட் ஹாப்டிக்ஸ் இன் செட்டிங்ஸு ஆஸ் ஃபுல் பட் ஆல்சோ வெரி லோ ஹாப்டிக் இன் சம் ஏரியா. ஹாப்டிக் 1+ அளவுக்கு ப்ரீமியமாக இல்லை. மோட்டார் ஸ்ட்ரென்த் இருக்குது, பட் இங்கே சரியாக ஆப்டிமைஸ் பண்ணல, இந்த மாதிரி சொல்லியிருக்காரு, டியூன் பண்ணலன்னு. ஸோ 7/10. ஓவரால் இந்த ஃபோன் 22K ஒர்த்து தான். கேமரா தான் மெயின் ப்ரியாரிட்டியாக இருந்தால் இந்த ஃபோன் செட் ஆகாது. நான் அதுக்காகவே கேமரா யூஸ் பண்ண மாட்டேன், அதிகமான கேமரா யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ என்கிட்ட சோனி கேமரா இருக்குது. அதர்வைஸ் குட் டீசென்ட் ஆல்ரவுண்ட் கம்பேரிங் 2025. 25K வந்து இந்த டிவைஸ் ஆல்சோ பெட்ரு தென் திஸ் இயர் நார்டு CE5 இது நல்லது தான் சொல்கிறாரு. P3 Ultra கம்பேர் பண்ணும்போது கூட இது பெட்ரு. ஏன் P3 Pro கம்பேர் பண்ண கூட பெட்டர்னு சொல்லியிருக்காரு. ஸோ ரெட்மி நோட் 14 Pro ஆக்சுவலி சொல்ல போனால் GT70 விட இந்த ஃபோனோட ப்ரீமியம் அண்ட் பெட்டர் வேல்யூ. ஓவரால் மை பாயிண்ட்ஸ் டு திஸ் ஃபோன் வந்து என்னென்னா ஒரு 8.5/10. இது எல்லாமே நான் கன்சிடரிங் 22Kங்கிறனால தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இஃப் எனி ஒன் ஹேவ் எனி டவுட் அபவுட் GT60 ஆஸ்க் மீ, ஐ கேன் கிளாரிஃபை யுவர் டவுட்டு. ஸோ தேங்க்ஸ் பஷீர் ப்ரோ, வேறு லெவலு. இப்போ ஆக்சுவலாக தேவைப்பட்டுச்சு இந்த டேட்டா, நீங்கள் அழகாக கொடுத்துட்டீங்க. ஸோ மிக்க நன்றி, இது எல்லாருக்குமே யூஸ் ஆகும். சூப்பர், பக்கா மாஸ். ஸோ GT60 ஒரு முக்கியமான ஃபோன் தான், நம்ம மக்கள் மத்தியில் வந்து ரொம்ப பெரிய இம்பேக்டை ஏற்படுத்திட்டு தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே நம்ம நண்பர் வந்து இன் டுடேஸ் மேக்புக் எக்ஸ்டர்னல் USB ரெக்கக்னைஸ் பண்ணுற இஷ்யூக்கு பாசிபிள் சொல்யூஷன் போடு, வேறு லெவலு. ஸோ சாம்சங்கோட கேலக்ஸி S22 ஃபீட்பேக் அண்ட் குவரிஸ் அப்படின்னு சொல்லி சந்திரசேகர் அப்படிங்கிற நண்பர் வந்து ஒரு டேட்டா அனுப்பியிருக்காரு. இதில் ஹைலைட் என்னென்னா S22 வந்து இப்போ அவுடேட்டட் தான். ஏன்னா ஆல்ரெடி நம்ம மார்க்கெட்டில் வந்து S24 இப்போ வந்து 25 தான் ஃப்ளாக்ஷிப்பு, 24 இப்போ விற்றுக்கிட்டு இருக்குது ஆஃபரில். 23 கொஞ்சம் காணாமல் போயிடுச்சு. ஸோ 22 செகண்ட்ஸ் மார்க்கெட்டில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு ரிலவெண்ட்டான ஒரு சில டேட்டாஸ்லாம் கொடுத்துருக்காரு போல். ஸோ அடுத்த வீடியோவில் டீட்டெயில்டாக நம்ம சந்திரசேகர் ப்ரோ S22 பற்றி என்ன பேசியிருக்காருங்கிறத நம்ம பார்த்துடலாம். ரைட்டுங்க. ஸோ அதை வந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பாக இருக்கும் சிவரணி பார்க்கலாம். பாய்.